சேலரி வந்த ஃபஸ்ட்டு 10 days ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகும். ஆனால் அடுத்த 20 days ரொம்ப ஸ்ட்ரகிளாக எப்படா அடுத்த மாதம் சேலரி வரும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி யாரா நீங்கள்? இதுதான் பேச்செக் டு பேச்செக் லிவிங் சொல்கிறாங்க. அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து சம்பளம் வரலன்னா உங்களால் லைஃப்பை ரன் பண்ணவே முடியாது. இந்த பேச்செக் டு பேச்செக் லிவிங் நீ நினைக்கிறத விட ரொம்பவே டேஞ்சரஸ். வித்தின் அ செகண்ட் ஒரு சின்ன இன்சிடென்ட் போதும் உங்கள் லைஃப்பை தலைக்கெல்லாம் மாற்றிடும், உங்களை பிலோ பாவர்ட்டிலேருந்து தள்ளிடும். அப்படிலாம் ஆகாமல் இருக்கணும்னா நான் சொல்ல போகிற இந்த 7 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், 100% நீங்கள் சேஃபாக இருக்கலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இட்ஸ் பேட் புக் பால். நான் பார்க்க போகிறது மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். இது ஒன்றும் ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. எல்லாராலையும் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஈஸி சிம்பிள் மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் தான். ஆனால் என்ன, நிறைய பேருக்கு இதை பற்றின கிளியர் கட் ஐடியா இருக்காது, ஒரு வேகாக இருக்கும். நான் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ரொம்பவே ஈஸியாக ஒரு கிளியர் ரோட் மேப் மாதிரி சொல்ல போகிறேன். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் 1, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். சேலரி வந்த உடனே 20% எடுத்து சேவிங்ஸில் வச்சிடணும். நான் முன்னெல்லாம் என்னோடய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே சேவ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி பண்ணால் எஃபெக்டிவாக கண்டினியூஸாக உங்களால் சேவ் பண்ணவே முடியாது. உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்பெண்டிங்கே சேவிங்காக தான் இருக்கணும். அப்போ தான் இது ஒரு குட் டிசிப்ளினை பில்ட் பண்ணணும், உங்களுக்கு லாங் டேர்முக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட மென்டாலிட்டியே பணம் இருக்கிறதுக்கும் நம்ம செலவு பண்ணிட்டே தான் இருப்போம். சேலரி வந்த உடனே அந்த அமௌண்ட்டை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி ஆட்டோமேட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் எஃபெக்டிவாக சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, உங்கள் ஸ்பெண்டிங்கும் கம்மியாகிடும். டிப் 2 50-30-20 ரூல். 50% ஆஃப் தி சேலரி உங்களோட நீட்ஸ்க்கு போகணும். அதாவது ஃபுட்டு, பில்ஸு, ரெண்ட்டு, இதெல்லாம் அன்அவாய்டபிள் எக்ஸ்பென்சஸ். 30% ஆஃப் தி சேலரி உங்களோட வாண்ட்ஸ்க்கு போகணும். வாண்ட்ஸ்னால் மூவிஸ் போகிறது, ஷாப்பிங் போகிறது, ட்ரிப்ஸ் போகிறது, இதெல்லாம். ஆஸ் யூஷுவல் 20% நான் முன்னே சொன்ன மாதிரி அது சேவிங்ஸ் போகணும். இதுதான் 50-30-20 ரூல். இதில் ஒரு 5% முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் ரொம்ப வெரி ஆகக்கூடாது. உங்களோட நீட்ஸ் 50%க்குள்ளே இல்லைன்னா உங்கள் நீட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். உங்கள் லைஃப் ஸ்டைல் நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். நீங்கள் எய்தர் ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவான ரெண்டில் இருக்கலாம், இல்லை எக்ஸ்பென்சிவான லைஃப் ஸ்டைல் இருக்கலாம். அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் 50% இன்கம்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இல்லையா உங்கள் இன்கம்மை அதிகம் பண்ண ட்ரை பண்ணணும். இது 2 தான் ஒரே வழி. 30% வாண்ட்ஸை முடிஞ்ச வரைக்கும் மினிமைஸ் பண்ணி பார்க்கலாம். அன்வான்ட் வாண்ட்ஸை குறைக்கிறது ரொம்பவே நல்லது. அதை நீங்கள் அப்படியே சேவிங்ஸ் யூஸ் பண்ணலாம். அன்வான்ட் வாண்ட்ஸ்னால் எக்ஸாம்பிள் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். சில பேர் யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன், ப்ரைமு, ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ்னு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் பாதி யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இதில் எதெல்லாம் யூஸ் பண்ணலன்னு பார்த்தா அதெல்லாம் கட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதை நீங்கள் நிறையவே சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பென்சஸ் என்னென்ன வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு, என்னென்ன அன்அவாய்டபுளாக இருக்குன்னு பார்த்து அதை நீங்கள் கட் பண்ணலாம். தேர்டு ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். உங்கள் பாக்கெட்டுக்கு வரதோ போதோ ₹1 இருந்தாலும் அவங்களுக்கு தெரியணும். உங்களோட நாலேஜ் இல்லாமல் ₹1 கூட வரவோ போகக்கூடாது. இதுதான் உங்களோட மணியை ட்ராக் பண்ணுறது. உங்கள் ஸ்பெண்டிங்கை நீங்கள் ட்ராக் பண்ணலன்னா மணி உங்களை ட்ராக் பண்ணாது. நான் எவ்ரி மந்த் என் மணியை ட்ராக் பண்ணும்போது தான் இந்த விஷயத்துக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் சின்ன எக்ஸ்பென்ஸ் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் என்றைக்கே ஒரு மணியை ட்ராக் பண்ணுறீங்களோ அப்போ கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் பார்த்து ஷாக் ஆவீங்க. இதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதை பார்த்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுதான் மணியை ட்ராக் பண்ணணும்னு சொல்கிறது. பார்க்க சின்ன சின்ன விஷயமாக தான் தெரியும், ஆனால் அதெல்லாம் சேர்த்து எண்ட் ஆஃப் தி மந்த் ஒரு பெரிய எஃப்டிவ் அமௌண்ட்டாக இருக்கும். ஸ்பெண்டிங்கை ட்ராக் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது ஆன்லைனில். அப்படி இல்லையா சிம்பிளாக ஒரு கூகுள் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க எவ்ரிடேன்ட்டு ட்ராக் பண்ணிட்டே வாங்க. எண்ட் ஆஃப் தி மந்த் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி உங்கள் ஃபுட்டுக்கு எவ்வளோ ஆகுது, உங்கள் பெட்ரோல் எவ்வளோ ஆகுது, உங்கள் பில்ஸ் எவ்வளோ ஆகுது, உங்கள் ட்ராவலுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு கிளியராக புரியும். இது கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஃபோர்த்து அவாய்ட் ஹை இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ். நம்ம சொன்ன மாதிரி இந்த பேச்செக் டு பேச்செக் வாழ்கிறவங்களுக்கு ஒரு மாதம் சம்பளம் வரல, இல்லை ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்தாலும் அவங்க லோன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு போயிடுவாங்க. வெளியில் லோன் ஆப்வியஸாக ஹை இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். இன்னும் சில பேர் கிரெடிட் கார்டில் போய் மாட்டிப்பாங்க. கிரெடிட் கார்டு பில் வரும்போது இப்போயே மினிமம் அமௌண்ட் அப்படியே ஆப்ஷன் காட்டும். அதுதான் அதோட ட்ராப்பே. நீங்கள் அந்த அமௌண்ட் பே பண்ணிட்டா உங்களோட பிரின்சிபல் கம்மியாகாது, அந்த அமௌண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். அப்படியே அந்த லோன் கேரி ஃபார்வர்ட் ஆகி அவங்க பெரிய இஷ்யூவில் மாட்டிப்பாங்க. எப்போ ஒருத்தர் கிரெடிட் கார்டை லோனுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அப்போவே அவங்க லாஸ்ட்டில் மாட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். கிரெடிட் கார்டை நீங்கள் ஒரு லோனாக நினச்சிங்கன்னா அது ஒரு பெரிய மிஸ்டேக். கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் தான் அதை எதிர்பார்க்குறாங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் 30-40% போட்டு அதில் வெளியிலே வராத மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ ஆல்வேஸ் அவாய்ட் ஹை இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ். 5th பாயிண்ட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் early. நீங்கள் சேவ் பண்ண அமௌண்ட்டை அப்படியே வச்சுருந்தா நீங்கள் சேஃப் பண்ண நினச்சிட்டு இருப்பீங்க.
ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் சேவ் பண்ண அமௌண்ட் எவ்ரி இயர் இன்ஃப்ளேஷனால் 5 to 7% கம்மியாகிட்டே போகும். அதாவது ஒவ்வொரு வருஷமும் விலைவாசி ஏறிட்டே போகிறதுனால உங்கள் பணத்தோட மதிப்பு கம்மியாகிட்டே போகுது. அதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு சேஃபாக இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். உங்கள் ரிஸ்க் அப்பிடேட்டை பொறுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், ஆர்டி, எஃப்டி, பாண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதை ரிசர்ச் பண்ணி லேர்ன் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு கற்றுக்கோங்க. ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பிகினர்ஸ்க்கு நல்ல ஐடியா கொடுக்கும். எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் மணியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் முக்கியம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை விட டைம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ உங்கள் வெல்த் அவ்வளோ சீக்கிரமாக க்ரோ ஆகும். இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க. இதை நான் அப்புறமா டீட்டெயிலாக தனி வீடியோ சொல்கிறேன். லாங் டேர்மில் நீங்கள் இமேஜின் பண்ணதை விட உங்களோட வெல்த் மல்டிபிளாக க்ரோ ஆகிருக்கும். 6th பாயிண்ட் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது உங்கள் 6 months எக்ஸ்பென்ஸை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக ஒரு பேக்கில் போட்டு வச்சுருங்க. எய்தர் எஃப்டி ஆர் லிக்விட் ஃபண்ட்ஸ். இது நீங்கள் எப்போ வேணும் உடனே எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எப்போ யூஸ் ஆகும்னா, ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஒரு ஜாப் லாஸோ ஒரு மெடிக்கல் பில்லோ அன்எக்ஸ்பெக்டடாக வரும்போது அப்போது ஒரு லோன் ட்ராப்பில் இல்லாமல் உங்களுக்கு பாதுகாக்கும். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் சப்கான்ஷியஸாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்னாலும் பார்த்துக்கலாம், அப்படியே மென்டல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். இது உங்களுக்கு ஒரு நல்ல டெசிஷன் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7th பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில்ஸ், நாட் ஜஸ்ட் சேலரி. உங்கள் இன்கம் அதிகம் பண்ணுற பெஸ்ட்டு வே உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கிறது தான். ஹை ஸ்கில் ஈக்குவல் டு ஹை சேலரி. ஒன்ஸ் உங்கள் ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனிஸ் போட்டு வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சைட் ஹசல் ஸ்டார்ட் பண்ணி பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன் நோ டைம் உங்கள் வெல்த் 2x 3x மல்டிப்ளை ஆகிடும். ஒரு பணக்காரனாக இருக்கிறத விட ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சனாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த 7 பாயிண்ட்ஸை வந்து எல்லாராலையும் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு சீக்கிரமாக போவாங்க. இந்த 7 ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் லீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை சீக்கிரமாக அட்டைன் பண்ணலாம். மணி மேனேஜ் பண்ண தெரிஞ்சால் லைஃப்பில் உங்கள் கண்ட்ரோலில் மணி இருக்கும். இல்லைனா மணி கண்ட்ரோலில் தான் உங்கள் லைஃபே இருக்கும். உங்கள் இஷ்டப்படி லைஃப்பை லீட் பண்ணி வாழாமல் மணிக்காக வளைஞ்சு கஷ்டப்பட்டு வாழ்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ட்ரீட் யுவர் மணி வித் ரெஸ்பெக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வேணும்னா டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். Until then, see you all, take care.